எல்லோருக்கும் வணக்கம். நவம்பர் மாத கொலுசு வளையொலி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கொலுசு வளையொலி நிகழ்ச்சியில் முதலில் கவிதை வாசிப்பு. முதல் கவிதையை வாசிக்க வருகிறார் திருச்சியைச் சேர்ந்த கவிஞர் ஜே அனிட்டா அவர்கள். இவர் வாசிக்க இருக்கக்கூடிய கவிதையின் தலைப்பு எல்லாம் சில காலம். யார் கவிதை வாசித்தாலும் அந்த கவிதை நமது காதுகளில் விழும். ஆனால் நம் சகோதரி ஜே அனிட்டா அவர்கள் கவிதை வாசித்தால் அது நேரே நமது இதயத்துக்குள் செல்லும். அவ்வளவு இனிமையான குரல் அவர்களுக்கு. உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? கவிதையை கேட்டு பாருங்க, நீங்களும் அந்த உண்மையை புரிந்து கொள்வீர்கள். எல்லாம் சில காலம். கூடி கழிப்பதொரு காலம், ஊடல் காணத் தவிப்பதொரு காலம், நாணி பிழைத்ததொரு காலம், நானிலம் பேச திளைத்ததொரு காலம், ஆழம் அளந்ததொரு காலம், நீல பெருவெளியில் ஆன்மம் அலைந்ததொரு காலம், தாகம் முடங்கியதொரு காலம், காணல் தாகம் உரைத்ததொரு காலம், நானும் அவர்களுமாய் ஞாலம் தேடித் தொலைந்ததொரு காலம், நானின்றி அவர்களுமாய் நாளும் வாழ பிழைத்ததொரு காலம், நகங்களை பிரிந்தழவும் சதைப்பினம் உயிர் உரு கொண்டதொரு காலம், நகங்களை களையும் பொருள் விரல்கள் உதிரும் இயல்பது ஒரு காலம், மனதின் இருண்மை மருகி மெல்ல ஒளியின் கோரம் பருகி நிழலின் தடம் வழியே மனிதம் அறிந்ததொரு காலம், யாரோ நிழலை மிதித்துவிட அலறி துடித்து கதறியழ பிணமாய் பிறந்ததொரு காலம், அன்பின் வினை விதைத்து பண்பை இழந்ததொரு காலம், அண்டத்தில் கொண்டவை கண்டவையும் எண்ணில் அடங்காத தோற்ற பிழைகள் என கண்டு தெளிந்ததொரு காலம், வீழ்வதும் மாய்வதுமாய் பின் வாழ்தலும் சாதலுமாய் நானும் மனிதம் கொண்டு வாழ பழகத் துணிந்து என் ஞானப் பெருவெளியில் சகலமும் அடங்கி போதலும் ஒரு காலம். அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் பாவலர் கருமலை தமிழாளன் அவர்கள். அவர் வாசிக்கக்கூடிய கவிதையின் தலைப்பு பூமிக்கு உயிர் கொடுப்போம். வாருங்கள், அவரது இனிமையான கவிதையை கேட்போம். கவிதை தலைப்பு வில்லம்பாய் சீறி பாய்ந்தடு. கவிதை வழங்குபவர் பாவலர் கருமலை தமிழாளன். வேட்டை நாய் வீட்டவரை கடித்தல் போன்றும், வேலிகளே பயிர்களினை மேய்தல் போன்றும், நாட்டினையே ஆள்வதற்கு நாவில் தேனாய் நன்மைகளை செய்வதாக வாக்கை பெற்று, கூட்டாக பசுத்தோலை போர்த்தி கொண்டு கூறு போட்டு கொள்ளையிடும் பொய்மை வேட ஆட்சியாளர் முகத்திரையை கிழிப்பதற்கே ஆர்த்தெழுந்தே பாய்ந்திடுவேர் வில்லின் அம்பாய். பிறப்புக்கும் என்றுரைக்கும் குரலை வீட்டின் பின்புறத்தில் வீசிவிட்டு மேடை மீது நரவுதனை நாத்தடவே சமத்துவத்தை நாள்தோறும் முழக்கமிட்டே ஊரினுள்ளே உறவழிக்கும் மதச்சாதி கலவரங்கள் உருவாக்கி குளிர்காயும் பொய்மை வேட துறவியனும் மடத்தலைவர் முகத்திரையை தூக்கெறிய பாய்ந்திடுவீர் வில்லின் அம்பாய். அகங்குளிர பேசினாலும் கையூட்டின்றி ஆணை தார அரசாங்க அலுவலர்கள், முகம் சிரிக்க பேசினாலும் நகைகளின்றி முடிச்சு 3 போடாத ஆண் வீட்டார் போல் அகமொன்றாய் முகமொன்றாய் பொய்மை வேட அரிதாரம் பூசியுள்ளோர் முகத்திரையை தகவுடைய நேர்மையனும் துணிவு தீயால் தகர்த்திடவே பாய்ந்திடுவீர் வில்லின் அம்பாய். ஆற்று மணல் அள்ளுகின்றார், கர்ப்பப்பையை அகற்றுவது போல் மலடாய் ஆக்குகின்றார். நேற்று வரை இருந்த மலை காணவில்லை, நெஞ்சமெல்லாம் பதறிடவே வெடிக்கின்றார். நெஞ்சமெல்லாம் பதறிடவே வெடி வைக்கின்றார். கூற்றுவனை அழைப்பது போல் காடழித்து
குளிர வரும் மேகத்தை விரட்டிவிட்டே காற்றுதனை மாசு செய்வோர் கரங்கள் வெட்டி காத்திடவே பாய்ந்திடுவீர் வில்லின் அம்பாய். நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் அமெரிக்காவிலிருந்து கவிஞர் பிரியா பாஸ்கரன் அவர்கள். அவர்கள் வாசிக்கக்கூடிய கவிதையின் தலைப்பு தனித்திருப்பவளின் இரவு. இவரது சிறப்பு என்னவென்றால், இவர் கவிதை வாசிக்கும் தன்மையும் உச்சரிக்கும் விதமும் ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய குரலும் கேட்போர் மனதை கொள்ளை கொள்ளும். வாருங்கள் அவரது சுவையான கவிதையை கேட்போம். கொலுசு வாசகர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு தனித்திருப்பவளின் இரவு. பூனை பாதமென நுழைகிறது உனது சாயலிலான இரவு. வில்லிலிருந்து புறப்படும் அம்பென கேள்வி கணைகளை நெஞ்சில் தைத்து புதைக்குழிக்குள் சிக்கிய தவிப்பாய் நினைவுகள். பெயரில்லாத உறவில் இழையோடும் அன்பின் அணுக்கங்களை தேடுகின்றது உனது அருகாமை. நொடிக்குள் நொடி உதிர்க்கும் சொற்களில் சர்ப்பமென தீண்டி பனிக்கட்டியாய் உருக்கி சூட்சுமத்தை அறிய எத்தனிக்கிறது உனது ஆளுமை. கண்களில் நீர் சொரிந்தும் இதழ்களில் மென்னகை புரிந்தும் இட்டு நிரப்புகின்றது உனது முடிவிலி மெய்நிகர் முத்தங்கள் தனித்திருப்பவளின் இரவை. நன்றிகள். என்றும் அன்புடன், பிரியா பாஸ்கரன். அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் கவிஞர் பாரியன்பன் நாகராஜன். அவர் வாசிக்க இருக்கும் கவிதையின் தலைப்பு ஆகாத ஒன்றை. வாருங்கள் அவரது சுவையான கவிதையை கேட்போம். நவம்பர் மாத கொலுசு மின்னதழுக்கான பாரியன்பன் நாகராஜன் கவிதை. கவிதையின் தலைப்பு ஆகாத ஒன்றை. எனக்கருகிலிருக்கும் நீ எடுத்துவிடும் மூச்சு காற்றினை நான் சுவாசித்தபடி இருக்கிறேன். அது இரவை நீட்டி என்மேல் கோபக்கணைகளை தொடுக்கிறது. என் உடல் முழுக்க வெப்பம் பரவ எனக்கான குளிரின் தடங்களை பகலிடம் யாசிக்கிறேன். மலரின் அழகில் மறைந்திருக்கும் மௌனத்தை அதன் வாசம் வைத்தே உனக்கு வழியனுப்புகிறேன். நீரில் மிதக்கும் காற்றடைத்த பந்தென என்னில் மிதந்து கொண்டிருக்கும் உன் ஞாபக அலைகளை என்ன செய்யட்டும் நான்? வான்னோக்கிய மரத்தின் வேர் பார்க்க விழைகிறாய். மரத்தை வீழ்த்திவிட்டு வேர் பார்க்கவும் துணிந்த துணிச்சல் காரினி. அது என்னால் ஆகாது. பள்ளம் பார்த்து பதுங்கும் நீரின் பாதைகள் பள்ளத்தையே குறிவைத்திருக்கும். யாரின் பார்வைக்கும் அகப்படாத நீரின் கால்கள். உடைந்த இதயத்தில் காதலை நிரப்பித் தைக்க காற்று தீண்டாத பூக்களை கேட்கிறாய். வானவில்லின் நிறங்களை தனித்தனியே பிரித்தெடுக்கச் சொல்கிறாய். ஆகாத ஒன்றை எங்கென கண்டும் கொணர்ந்தும் நான் உனக்கு பரிசளிப்பேன். உணர்வும் ஆக்கமும் பாரியன்பன் நாகராஜன், குடியாத்தம். நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் கவிஞர் மு. கஸ்தூரி கிருபா அவர்கள். அவர் வாசிக்க இருக்கக்கூடிய கவிதையின் தலைப்பு மலரும் மழலைகள். வாருங்கள் அவரது இனிமையான கவிதையை கேட்போம். மலரும் மழலைகள். மெல்ல சிறகடி துயர முயலும் மழலை செல்வங்களே, கூடுகள் பாதுகாப்பென்றாலும் அதை எண்ணி உயர் திறமைகளையும் தன் தேவைகளையும் முடக்கிக் கொள்ளாதீர்கள். 5இல் பதிவதுதான் 50இலும் நிலைநிற்கும் என்பதை மனதிலே வேரூன்ற பழகுங்கள். இம்மண்ணில் வந்துதித்த மழலை மாணிக்கங்களே, நீங்கள் ஒளி கொண்டு மிளிர்வதும் ஒளியிழந்து மறைவதும் ஆண்டுகள் கடந்து உணர்கிறீர்கள். துணிவு கொள்ளுங்கள் மழலைகளே. முளையும் பயிரை விதை கொண்டு அறிவது போல் உங்களின் ஆற்றல்களை கண்டறிந்து சிறப்புற செய்ய
பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உதவுவார்கள். கல்வியின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் சூழ்நிலைகளை காரணம் காட்டாதே. உன் வளர்ச்சிக்கான சூழலை அமைக்க பிடிவாதம் பிடி. கை தவறினால் உடையும் பொருட்களுக்கே உன் பிடிவாதம் கரம் நீட்டும் போது உன் தரத்தை உயர்த்தும் கல்விக்கு கரம் நீட்டாதா என்ன? குழந்தையானாலும் குமரியானாலும் உன் வலிமை ஒன்றுதான். உன்னை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உன்னிடம் மட்டுமே. பயந்தால் பாதிப்புக்குள்ளாவாய். துணிந்தால் ஆபத்துக்களையும் துயரங்களையும் துரத்துவாய். அனைத்து சாதனைகளுக்குமே வாய்ப்புகள் தகுதி தரம் பாராமல் கொட்டி கிடக்கின்றது. பயனாக்கி கொள்ள வாருங்கள் மழலைகளே. மனம் மாறும் மகிழ்வும் உங்களிடமே. வெற்றியை நோக்கிய துணிவும் உங்களிடமே. உருவாக்கும் உணர்ச்சிகளும் உங்களிடமே. உயர பறக்கும் முயற்சிகளும் உங்களிடமே. மகிழ் தரும் மழலை மலர்களே, உங்களை இன்று மட்டுமல்ல என்றென்றும் வாழ்த்தியும் போற்றியும் குழந்தைகள் தின நன்னாளை நாள்தோறும் கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்பும் உங்களை பெற்றெடுக்காத மற்றொரு தாய் யாமும் கஸ்தூரி கிருபாகரன். நன்றி. அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் கவிஞர் பாக்கிய பாரதி அவர்கள். இவர் வாசிக்க இருக்கக்கூடிய கவிதையின் தலைப்பு ஆண் என்ற அதிகாரம் வேண்டாம். இந்த கவிஞர் ஒரு ஆண். இவர் இந்த தலைப்பில் கவிதை வாசிக்கிறார் என்றால் அப்படி என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்போம் வாருங்கள். வணக்கம். கொலுசு மின்னிதழுக்காக தகடூரிலிருந்து பாக்கிய பாரதி. ஆண் என்கிற அதிகாரம் வேண்டாம் என்கிற தலைப்பிலே எனது கவிவரிகள் இதோ. அழகை தொட்டால் போர் வெடிக்கும், அழலி போல உன்னை எரிக்கும். ஆடவளின் கோபத்தை அறிந்த பிறகும் ஆடவன் நீ அவளை கொடுமைப்படுத்தலாமா? இடுக்கம் தர முயற்சி செய்தால் இறுதியில் உனக்கு தோல்வியே கிடைக்கும். ஈசன் படைத்த பெண்ணை இழித்தால் ஈர்க்காய் மாறி உடலை கிழிக்கும். உவர்க்கம் ஓரம் வீசும் காற்றாய் உன்னை தழுவும் அழகிய நாற்றவள். ஊற்றாய் அன்பை அள்ளி தந்து ஊர்மியாய் என்றும் உன்னை நினைப்பவள். எசமான் அதிகாரம் சில நேரம் ஆபத்தாம். எசமான் அதிகாரம் சில நேரம் ஆபத்தாம். எக்காலம் உனக்குள் எப்போதும் வேண்டாம். ஏற்றிலிவு பாராமல் அரவணைத்து செல்வாய். ஏணியாக இருந்து பெண்ணவளை உயர்த்துவாய். ஐயையின் மனதை புரிந்து கொண்டு ஐக்கியமாய் நித்தம் மகிழ்வுடன் வாழ்வாய். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்களை பரிசளித்து ஒச்சியமதில் மூழ்க சிந்தனையை கிளறுவாய். ஓவியமாய் நாளும் அவளை ரசித்து தனக்கு ஓக்கியம் என்றெண்ணி வாழ்வில் பயணிப்பாய். அவ்வியம் கொள்ளாமல் பாசமழை பொழிந்து அவசீரமதில் அன்பின் உச்சத்தை கொடுப்பாய். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் கவிஞர் த சரண்யா அவர்கள். இவர் வாசிக்க இருக்கக்கூடிய கவிதையின் தலைப்பு தனிமை. வாருங்கள் இச்சகோதரியின் கவிதையை கேட்போம். மனிதம். நகர நெரிசலில் தொலைத்த பணப்பையுடன் கனத்த மனநிலையில் திக்கற்று நிற்கையில் கை நிறைய சில்லறையை திணித்து போன நடைபாதை யாசகனின் மனிதம். ஏதோ ஒரு முறை பசி எனக் கேட்ட முதியவரிடம் குரூரப் பார்வை பார்த்து சென்ற நாட்கள் இன்றைய நொடிகளை குற்ற உணர்வில் கூனி குறுகி ஏறிட்டு கிடந்தது.
அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் கவிஞர் விஜய் ஆனந்த். கவிதையின் தலைப்பு துணிந்து செய். கவிஞர் விஜய் ஆனந்த் ஒரு நடிகருக்குரிய எல்லா அம்சங்களையும் கொண்டிருக்கிறார். இவரது புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றுவது இதுதான். வாருங்கள், இந்த கவிஞரின் அருமையான கவிதையை கேட்போம். வணக்கம் கொலுசு மின்னிதழ் வாசகர்களே, நான் புதுகையிலிருந்து விஜய் ஆனந்த். தலைப்பு துணிந்து செய். சின்னஞ்சிறு காதலொன்று துணிந்து செய், வாலை குமரியவள் உன் கண்ணம்மாவினில், வாலை குமரியவள் உன் கண்ணம்மாவினில், சின்னஞ்சிறு ஆலயம் ஒன்று துணிந்து செய், ஒன்றே குலம் ஒருவனே தேவனெனில், ஒன்றே குலம் ஒருவனே தேவனெனில், சின்னஞ்சிறு ஆயுதம் ஒன்று துணிந்து செய், பாதகம் செய்வோரின் படை அஞ்சி நடுங்குமெனில், பாதகம் செய்வோரின் படை அஞ்சி நடுங்குமெனில், சின்னஞ்சிறு வானம் ஒன்று துணிந்து செய், எளியோர்க்கும் கிழக்கு இங்கு உண்டெனில், எளியோர்க்கும் கிழக்கு இங்கு உண்டெனில், சின்னஞ்சிறு பூமியொன்று துணிந்து செய், அகதிகளுக்கும் காணி நிலம் கிட்டுமெனில், அகதிகளுக்கும் இங்கு காணி நிலம் கிட்டுமெனில், ஆம் செய்வதையும் துணிந்து செய், உன் எண்ணமெங்கும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை எனில், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை எனில். வணக்கம். கடைசியாக கவிஞர் பி காளிராஜன் அவர்கள் கவிதை வாசிக்க வருகிறார். இவர் வாசிக்க இருக்கக்கூடிய கவிதையின் தலைப்பு அம்மா. வாருங்கள், இவரது உணர்ச்சி பூர்வமான கவிதையை கேட்போம். கொலுசு மின்னிதழ் நவம்பர் மாத படைப்பு. உங்கள் காளிராஜன், சிவகாசி. நான் ஏன் கவிபாட வந்துள்ளேன், செவிமெடுக்க தயாராகுங்கள். கண்ணின் இமையாய் காத்தாய் நீ, கருணையின்றி அனுப்பி வைத்தேன் நான். கண்ணின் இமையாய் காத்தாய் நீ, கருணையின்றி அனுப்பி வைத்தேன் நான். வா வா என்று நடை பயிற்றுவித்தாய் நீ, போ போ என்று புறம் தள்ளினேன் நான். வா வா என்று நடை பயிற்றுவித்தாய் நீ, போ போ என்று புறம் தள்ளினேன் நான். முப்பொழுதும் அடிசில் ஊட்டி என்னை எப்பொழுதும் கற்பனையில் சிந்தித்தாய் நீ. முப்பொழுதும் அடிசில் ஊட்டி என்னை எப்பொழுதும் கற்பனையில் சிந்தித்தாய் நீ. சிந்தித்த தாயே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கவலையை கூலியாக தந்தேன் நான். சிந்தித்த தாயே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கவலையை கூலியாக தந்தேன் நான். மூத்தோர் சொல் கேள் என்றாய் நீ, மூத்தோர் சொல் கேள் என்றாய் நீ. முதியோர் இல்லம் செல் என்றேன் நான், முதியோர் இல்லம் செல் என்றேன் நான். உதிரத்தை உணவாக்கி தந்தாய் நீ, உனதன்பு உணரா அப்பாவி நான். உதிரத்தை உணவாக்கி தந்தாய் நீ, உனதன்பு உணரா அப்பாவி நான். இறந்தபின் சொர்க்கம் வேண்டாம், புவியிலேயே என் பிள்ளைக்கு கொடு என வேண்டி நின்றாய். இறைவா, இறந்தபின் சொர்க்கம் வேண்டாம், புவியிலேயே என் பிள்ளைக்கு கொடு என வேண்டி நின்றாய் நீ. உதாசீனம் செய்தேன் உன்னை, உதாசீனம் செய்தேன் உன்னை. உதாரணமாய் நின்றாய் நீ என் அன்னை, உதாரணமாய் நின்றாய் நீ என் அன்னை. இறந்த பின்பு இரக்கம் வேண்டாம், இறந்த பின்பு இரக்கம் வேண்டாம், மறைந்த பின்பு வணக்கம் வேண்டாம், மறைந்த பின்பு வணக்கம் வேண்டாம். இருக்கும்போதே பூஜிப்போம், அடுத்த பிறவியிலும் இவள் என் தாய் என யாசிப்போம். இருக்கும்போதே பூஜிப்போம், அடுத்த பிறவியிலும் இவள் என் தாய் என யாசிப்போம். என்றும் இதையே யோசிப்போம், என்றும் இதையே யோசிப்போம். நன்றி, வணக்கம். கொலுசு வலையொலி நிகழ்ச்சியில் உங்கள் கவிதையும் இடம்பெற வேண்டுமா எனில் நீங்கள் கவிதையை ஒளிப்பதிவு செய்து kolusu.in@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மாதந்தோறும் 20ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். அனுப்பும்போது உங்கள் புகைப்படத்தையும் சேர்த்து அனுப்பவும்.
இனி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற நவம்பர் மாத கொலுசு மின்னிதழின் படைப்பாளிகள் பட்டியலை பார்க்க போகிறோம். இந்த மாதத்திலிருந்து ஒரு புதுமையை செய்ய இருக்கிறோம். அதாவது சிறந்த கவிதை, சிறந்த கதை, சிறந்த கட்டுரை இவற்றை தேர்ந்தெடுப்பது என்று. இந்த மாதத்திற்கான சிறந்த கவிதை, கவிதையை எழுதியவர் கவிஞர் கோவை சசிகுமார் அவர்கள். கவிதையின் தலைப்பு கடவுள் எந்த ரகம். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்து சிறந்த கதை, எழுதியவர் முனைவர் அரங்க மணிமாறன் அவர்கள். கதையின் தலைப்பு வழுவமைதி. முனைவர் அரங்க மணிமாறனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து சிறந்த கட்டுரை, எழுதியவர் கவிஞரும் எழுத்தாளருமான கோவை கவிஜி அவர்கள். கட்டுரையின் தலைப்பு பிராங்க் எனும் கொடிய மிருகம். கவிஜி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இனி இந்த மாத படைப்பாளிகளை பார்ப்போம்.
நவம்பர் மாத மின்னிதழுக்கு படைப்புகளை அனுப்பிய அனைவருக்கும் கொலுசு மின்னிதழ் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் டிசம்பர் மாதத்திற்கான படைப்புகளை நவம்பர் 20ஆம் தேதிக்குள் kolusu.in@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த கொலுசு வலையொலி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.